நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கமெண்ட்ஸ் வந்து நான் பார்க்குறேன். அதே மாதிரி நம்மளோட டெலிகிராம் சேனல்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் இந்த மாதிரி எனக்கு அப்ளை பண்ணிட்டாங்க, எத்தனை நாளில் விசா வரும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு அப்ளை பண்ணுறது எப்படி செக் பண்ணுறது, அவங்க அப்ளை பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து எனக்கு எம்ஓஎம் வெப்சைட்டில் செக் பண்ணால் வந்து காமிக்க மாட்டேங்குது, அதாவது அப்ளை பண்ணியிருக்க மாதிரி காமிக்க மாட்டேங்குது. ஸோ வந்து இதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூரில் வந்து நிறையா டைப்ஸ் ஆஃப் விசா இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அப்படி இருக்கப்போ அந்த டைப்ஸ் ஆஃப் விசாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எது வந்துட்டு எந்த மாதிரியான விசாவுக்கு எத்தனை நாள் வந்து விசா அப்ரூவல் ஆக டைம் எடுத்துக்கும், அதே மாதிரி எத்தனை நாளில் வந்துட்டு உங்களுக்கு வந்து எம்ஓஎம் வெப்சைட்டில் காமிக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன்ல கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, சிங்கப்பூர் வரணும்னு அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை வந்து கிராஸ் பண்ணாமல் உங்களால் வர முடியாது. நம்ம சேனலை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லபடியாக வர முடியும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிங்கப்பூர் வரணும்னு வேறு யாராவது நினச்சாலும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஸ்டேட்டஸில் வந்து வைங்க. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் வந்து நம்மளோட வீடியோ வந்து வச்சிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்துட்டு மற்றவங்களுக்கும் தெரியும் நீங்கள் சிங்கப்பூர் முயற்சி பண்ணுறீங்க, லைஃப்பில் ஏதோ உருப்படியாக பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதும் தெரியும். நமக்கும் கொஞ்சம் வியூஸ் கூடும். மற்றவங்க இந்த மாதிரி சிங்கப்பூர் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நம்ம வீடியோ வந்து போய் சேரும். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட 1000 வீடியோவுக்கு மேலே போட்டுட்டேன். இது வரைக்கும் இன்னும் சப்ஸ்கிரைபர் வந்து இன்க்ரீஸ் ஆகவே இல்லை. ரொம்ப 3 வருஷமாக கஷ்டப்பட்டு வீடியோ போட்டுட்ருக்கேன், ஒன்றுமே சப்ஸ்கிரைபர்ஸே வரல. இருந்தாலும் நம்ம செய்கிறத செஞ்சுக்கிட்டே இருப்போம், ஓகேங்களா, முயற்சியை கைவிடாமல். ஓகே, விஷயத்துக்கு வருவோம். ஒரு நிமிஷம் ஆச்சுன்னு சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. நம்மளோட ஸ்டைலே வந்து இப்படி தான் வள கொலன்னு பேசுகிறது தான். ஆனால் பேசினாலும் அதில் 1000 அர்த்தம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு தெளிவாக தெரியும், ஓகேங்களா. ஏன்னா வந்துட்டு நம்ம எழுதி வச்சுக்கிட்டு வாசிக்கிறது கிடையாது, மனசில் தோன்றதை பேசுகிறது. ரூல்ஸ் என்னமோ அதை வந்து எளிமையான மக்களுக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படிங்கிறது தான் என்னோடது. சில பேருக்கு வந்துட்டு கற்பூரம் மாதிரி, சில பேர் வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக தான் இது பண்ணுவாங்க, மண்ணெண்ணெய் மாதிரி கொஞ்சம் லேட்டாக தான் பிடிக்கும். ஸோ வந்து எல்லாருக்கும் புரியணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வீடியோ போடுறோம், ஓகேங்களா. ஓகே, விஷயத்துக்கு வருவோம். அதாவது சிங்கப்பூர் வரணுன்ற மாதிரி ஏஜெண்ட்டை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஏஜெண்ட்டை பார்த்துட்டு அவங்க வந்து அப்ளை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கொடுத்து மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அப்ளை பண்ணியாச்சுப்பா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, சொன்னோன்னா நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம கிங்கரும் சேனல்லே போட்டிருக்கோம், எம்ஓஎம் வெப்சைட்டில் வந்துட்டு எப்படி போய் செக் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக டீட்டெயிலாக போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு இமீடியட்டாக போய் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணோன்னா வந்துட்டு நோ ரெக்கார்ட் ஃபாண்ட்னு வரும். அவங்க அன்றைக்கி தான் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் இன்றைக்கே போய் செக் பண்ணீங்க அப்படின்னா மோஸ்ட்லி நோ ரெக்கார்ட் ஃபாண்ட்னு வர்றதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எஸ் பாஸ், இ பாஸ், இந்த டிஇபி, டிடபிள்யூபி இந்த பாஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னாலும் உடனேலாம் போய் செக் பண்ணால் உடனே வராது, கொஞ்சம் டைம் ஆகும், ஓகேங்களா. ஒர்க் பர்மிட் வந்து ஒரு சில மணி நேரங்கள் வந்து உங்களுக்கு ஷோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நான் சொல்கிற வார்த்தையை நல்லா நோட் பண்ணுங்கள், ஓகேங்களா. தயவுசெய்து வந்து ஓட்டிவிட்டுலாம் பார்க்காதீங்க, சொல்கிற வார்த்தையை நோட் பண்ணுங்கள் கரெக்டாக. ஏன்னா வந்துட்டு வார்த்தை ரொம்ப முக்கியம், ஏன்னா அதில் தான் விஷயமே இருக்குது. என் மூஞ்சியை நீங்கள் பார்க்காட்டி கூட பரவாயில்ல, நான் சொல்கிற வார்த்தையை நோட் பண்ணுங்கள். ஒர்க் பர்மிட் அப்படின்றது ஒரு சில மணி நேரங்களில் ஷோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எந்த பர்மிட்டாக இருந்தாலுமே அதிகபட்சம் ஒர்க் பர்மிட்டை தவிர, ஒர்க் பர்மிட் வந்து அதிகபட்சம் ஒரு நாளில் உங்களுக்கு வந்து வெயிட்டிங்கில் காமிச்சிடும், ஒரே நாளில் கூட உங்களுக்கு அப்ரூவல் கிடச்சிரும். ஆனால் இந்த எஸ் பாஸ், இ பாஸ், டிஇபி, டிடபிள்யூபிலாம் உங்களுக்கு வந்து ரெக்கார்டு வந்து காமிக்கிறதுக்கே ஒர்க்கிங் டேஸே 3 ஒர்க்கிங் டேஸ் ஆகும், ஓகேங்களா. 3 ஒர்க்கிங் டேஸ் ஆகும். ஸோ 3 ஒர்க்கிங் டேஸுக்குள்ளே எப்போ வேணாலும் உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்கள் வந்து வெயிட் பண்ணுறதுனா அதிகபட்சம் 3 ஒர்க்கிங் டேஸ். நான் திரும்பவும் சொல்கிறேன், 3 ஒர்க்கிங் டேஸ். ஸோ ஒர்க்கிங் டேஸ் அப்படின்னா சாட்டர்டே சண்டே கணக்கு பண்ணாதீங்க, ஓகேங்களா. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இப்போ நீங்கள் வந்து ஃப்ரைடே வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணுறேன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரைடே வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஃப்ளைட்டு போகுது. ஃப்ரைடே அப்ளை பண்ணுறேன்னு சொன்னாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சாட்டர்டே சண்டே லீவு. அதனால் வந்துட்டு நீங்கள் 3 ஒர்க்கிங் டேஸ் அப்படின்னா உங்களுக்கு மண்டே ஷோ ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு குறைவு தான். ஸோ வந்து ஷோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து இப்போ சப்போஸ் மண்டே ஷோ ஆகலை அப்படின்னா இவங்க அப்ளை பண்ணிட்டேன்னு சொல்லி உங்களுக்கு ஃபோட்டோலாம் எடுத்து அனுப்பியிருப்பாங்க. ஆனால் வந்து இன்னும் எனக்கு ஷோ ஆகலைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவங்கள நம்பாமலோ அவங்க கூட சண்டை போட்டுட்டும் இருக்காதீங்க. இந்த மாதிரி ஏமாத்துறவங்களும் இருக்காங்க. இருந்தாலும் 3 ஒர்க்கிங் டேஸுக்குள்ளார உங்களுக்கு ஷோ ஆகிடும். அப்படி 3 ஒர்க்கிங் டேஸ் வரைக்குமே, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஃப்ரைடே அப்ளை பண்ணாங்க அப்படின்னா சாட்டர்டே சண்டேயே விட்டுருங்க. மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். தேர்ஸ்டேயும் உங்களுக்கு ஷோ ஆகலை அப்படின்னா அவங்க போய் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் நம்பலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதாவது 3 ஒர்க்கிங் டேஸில் தான் ஷோ ஆகும்னு நான்
சொல்லலை, இது டிபெண்டிங், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும். சில பேருக்கு அன்னைக்கே ஷோ ஆகும், சில பேருக்கு 3 நாள் கழிச்சு ஷோ ஆகும், சில பேருக்கு ஒரே நாளில் ஷோ ஆகும். அது மாதிரி வந்து முன்ன பின்ன ஆகும். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு நீங்கள் அதிகபட்சமாக வெயிட் பண்ண வேண்டியது 3 ஒர்க்கிங் டேஸ். ஓகேங்களா? ஸோ 3 ஒர்க்கிங் டேஸ்க்கு அப்புறமும் ஷோ ஆகலை அப்படின்னா தான் வந்து அவங்க போய் சொல்கிறாங்க அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியது எந்த பர்மிட்டாக இருந்தாலுமே முடிஞ்ச வரைக்கும் 3 ஒர்க்கிங் டேஸ். அவங்க சொன்னாலும் வந்துட்டு சரி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி மண்டே ஆட்டிக்கிட்டு 3 ஒர்க்கிங் டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஷோ ஆகிடும். அப்படியும் ஷோ உங்களுக்கு வந்து அந்த இது வெயிட்டிங்கு பெண்டிங்னு காமிக்கலை அப்படின்னா அவங்க கண்டிப்பாக போய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்துட்டு இப்போ நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து காமிக்கிறதுக்கே MOM வெப்சைட்டில் உங்களுக்கு வந்து பெண்டிங்னு ஸ்டேட்டஸ் காமிக்கிறதுக்கே 3 நாள் ஆகும். ஓகேங்களா? ஒர்க் பர்மிட்னா உடனே காமிச்சிடும். இப்போ அப்ரூவலாக ரிஜெக்டான்னு தெரியறதுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்றத பார்ப்போம். இது வந்து ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி கூட சொல்லிடுறேன். அதாவது இப்போ நான் சொல்ல போகிற நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன வரும். ஓகேங்களா? அதாவது நீங்கள் சப்மிட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸை பொறுத்து, உங்கள் கம்பெனியை பொறுத்து, உங்களுக்கு கம்பெனியில் இருக்க கோட்டாவை பொறுத்து முன்ன பின்ன வரும். ஓகேங்களா? பட் ஒரு அப்ராக்சிமேட்டாக இந்த டைமுக்குள்ளார தான் வரும். ஓகேங்களா? இதையும் தாண்டி போகுது அப்படின்னா வேறு ஏதோ ப்ராப்ளம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக டைம் எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா எஸ்பாஸ் இபாஸு, இதுக்கு தான் வந்து ரொம்ப அதிகமாக டைம் எடுத்துக்கும். எஸ்பாஸ் இபாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. கம்பெனியில் வந்துட்டு அப்ளை பண்ணல கோட்டாலாம் கரெக்டாக இருக்கா என்னங்கிறத செக் பண்ணி தான் அவங்க அப்ளை பண்ணணும். கம்பெனியில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா என்னோடய வார்த்தையை நோட் பண்ணுங்கன்னு சொன்னேன்ல, அதிகபட்சம் 1 மந்த்துக்குள்ளார, ஓகேங்களா, 1 மாதத்துக்குள்ளார உங்களுக்கு கண்டிப்பாக அப்ரூவல் வந்துடும். அந்த 1 மாதத்துக்குள்ளார அப்படிங்கிறது 3 நாள்லேயும் வரலாம், 4 நாள்லேயும் வரலாம், 1 மாதத்துலேயும் வரலாம். ஸோ அதிகபட்சம் 1 மாதத்துக்குள்ளார உங்களுக்கு வந்துடும். 1 மாதத்துக்குள்ளார உங்களுக்கு வரல அப்படின்ற பட்சத்தில், கூட டைம் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஏஜென்ட்கிட்ட கேட்கலாம். ஆனால் அங்கே வெயிட்டிங்கு நீங்கள் MOMல செக் பண்ணுறீங்க, பெண்டிங்னு வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிஜெக்டும் ஆகலை, அப்ரூவலும் ஆகலை, வெயிட்டிங்கில் தான் இன்னும் இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஸோ அது என்ன ரீசனாக, என்ன வேணாலும் ரீசனாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஒரு சில பேருக்கு 40 நாள் 45 நாள் கூட ஆயிருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகலை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சந்தோஷம். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பாஸ் இபாஸ் ரெண்டுக்குமே ரொம்ப லேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிகபட்சம் 1 மந்த்துக்குள்ளார உங்களுக்கு கண்டிப்பாக அப்ரூவல் ஆகிடும். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டிஇபி டிடபிள்யூ பாஸ் டிடபிள்யூ பாஸும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு சில பேருக்கு 1 நாள் 2 நாளில் வந்துருக்கு, ஒரு சில பேருக்கு 15 நாள் வரைக்கும் கூட வராமல் இருக்குது, 15-20 நாள் வரைக்கும் கூட ஒரு சில பேருக்கு வந்து அப்ரூவல் வராமல் இருக்குது. ஸோ இதுக்கும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 20 நாள் வரைக்குமே வந்து நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்குள்ளார என்னைக்கு வேணாலும் வரலாம். ஒரு சிலருக்கு அடுத்த நாளே வரலாம், ஒரு சிலருக்கு 3 நாளில் வரலாம். அதிகபட்சம் நீங்கள் வந்து ஒரு 20 நாள் வரைக்குமே கூட நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். டிஇபி பாஸ் டிடபிள்யூ பாஸ். அடுத்தது ஒர்க் பர்மிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ப்ராப்பராக அப்ளை பண்ணாங்க அப்படின்னா காலையில் அப்ளை பண்ணால் மத்தியானமே கூட ஐபி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒர்க் பர்மிட் ஈஸியாக ஐபி வந்துடும். ஓகேங்களா? ஒர்க் பர்மிட்லாம் நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை. ஒரு சில ஏஜென்ட் வந்து அப்ளை பண்ணியாச்சுன்னு சொல்லுவாங்க. அப்ளை பண்ணியாச்சுன்னு சொல்கிறது அவங்க எதை வச்சு சொல்லுவாங்கன்னா, கம்பெனிக்கு கொடுத்துருப்பாங்க டாக்குமெண்ட்டை, அதை வந்து அப்ளை பண்ணியாச்சுன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கம்பெனி வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கலாம். நீங்கள் அதுக்குள்ளே போய் செக் பண்ணிவிட்டு நோ ரெக்கார்ட் ஃபண்டுன்னு வருதுன்னு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். ஒர்க் பர்மிட்டை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் 1 நாளில் அப்ரூவல் வந்துடும். அப்படி அப்ரூவல் வரலைனாலும் அதிகபட்சம் 3 நாளுங்கிறது மேக்ஸிமம். ஓகேங்களா? மேக்ஸிமம் 3 நாளைக்குள்ளார உங்களுக்கு அப்ரூவல் வந்துடும். ஸோ வந்து ஒர்க் பர்மிட்டுக்கு அதிகபட்சமே 3 நாள் தான். ஓகேங்களா? நான் சொல்கிறது ரொம்ப அதிகபட்சம். இது 3 நாளுங்கிறது ரொம்ப அதிகபட்சம். ஓகேங்களா? ஒரே நாள் காலையில் அப்ளை பண்ணால் மத்தியானம் ஐபி எடுத்துடலாம் ஒர்க் பர்மிட்டுக்கு. அதே மாதிரி ஹவுஸ்மேட் பர்மிட்டுக்கும் அப்படி தான். எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் காலையில் அப்ளை பண்ணிங்கன்னா மத்தியானமே கூட ஐபி எடுத்துட முடியும். ஓகேங்களா? பிசிஎம் சிபிஆர்டு எல்லாத்துக்குமே சேம் தான், 1 நாள் தான். ஒர்க் பர்மிட்டு பிசிஎம் சிபிஆர்டு எல்லாத்துக்குமே 1 நாள்லேருந்து 3 நாளைக்குள்ளார உங்களுக்கு விசா அப்ரூவலே வந்துடும். நீங்கள் அதை உடனே MOMல போய்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஆனால் எஸ்பாஸ் இபாஸுக்கு அதிகபட்சம் 1 மாதத்துக்கு மேலே கூட ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு இடையிலே வந்துட்டு நீங்கள் ஏஜென்ட்டில் போய்ட்டு ஏன் என்ன அப்ரூவல் ஆகலைன்னு தொந்தரவு பண்ணுறதோ, ஓயாமல் போயிட்டு MOM வெப்சைட்டில் செக் பண்ணுறதோ, அது மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஒரு சில டைமில் நீங்கள் செக் பண்ணியில் வந்துட்டு அவங்க வந்துட்டு மெயின்டெனன்ஸ் ஒர்க் வந்து போய்கிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஷோ ஆகும். இத்தனை மணிக்கு தான் வந்து நீங்கள் செக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைமிங் ஓடும். அது சிங்கப்பூர் டைமிங்கு. ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. அது என்னென்னா வெப்சைட்டில் வந்துட்டு வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கப்புறமேட்டு அவங்க சொல்கிற டைமுக்கு மேலே போயிட்டு செக் பண்ணிங்க அப்படின்னா செக் பண்ணிக்க முடியும். ஸோ அதையும் பார்த்து பயப்பட வேண்டாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் உங்களுக்கு அப்ரூவல்னு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அது வந்து
அப்ரூவல் காப்பி தான், அது ஐபிஏ காப்பி கிடையாது. ஓகேங்களா? ஸோ வந்து நீங்கள் அப்ரூவலான்னு செக் பண்ணிக்கிறதுக்கு தான் அந்த இது. உங்களுக்கு ஐபி அப்படிங்கிறது வந்து எம்ஓஎம்லேருந்து டேரெக்டாக கம்பெனிக்கு போயிடும். கம்பெனிலேருந்து உங்களுக்கு வந்து ஐபி வந்து அனுப்பிவிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஐபியில் நிறையா பேஜ் இருக்கும். அது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களோட சம்பள டீட்டெயில்ஸு எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த ஐபிஏல இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் ரூம் அவங்க தர்றாங்களா, இல்லை வந்துட்டு நீங்கள் தான் ரூம் எடுத்துக்கணுமா அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த ஐபிஏ காப்பியில் இருக்கும். சம்பளம் எவ்வளவு, ஓவர் டைமுக்கு எவ்வளவு, எதுவும் பணம் பிடிப்பாங்களா அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த ஐபிஏ காப்பியில் இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் வந்துட்டு சில பேர் வந்து ஐபிஏ டவுன்லோட் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. எம்ஓஎம் வெப்சைட்டில் அப்படியெல்லாம் டவுன்லோட் பண்ண முடியாது, கம்பெனியிலேருந்து வாங்குங்க. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இதுதான் வந்துட்டு இவ்வளோ நான் வெயிட்டிங் டைம். சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லா விசாவுக்குமே சொல்லிட்டேன். டூரிஸ்ட் விசாவுக்கு கேட்டிங்க அப்படின்னா அதிகபட்சம் 2-3 நாளைக்குள்ளார உங்களுக்கு அப்ரூவலோ இல்லை ரிஜெக்டோ வந்துடும். ஓகேங்களா? இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் கொடுத்து வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண். பாய். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணிருங்க. டாடா சொல்லிரு. டாடா.